ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் தந்தூரி. இதை வந்து நம்ம ஹோட்டலில் தான் போய் வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. வீட்லேயே நம்ம வந்து ஹைஜீனிக்காக நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவு சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். போன்லெஸ் தான் மேக்ஸிமம். இதில் வந்து போன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு, அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள், நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு தனி மிளகாத்தூள், அடுத்து வந்து சிக்கன் மசாலா, கரம் மசாலா. ஃபஸ்ட்டு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்குன்னு தனியாக மசாலா வாங்கணும், தந்தூரி மசாலா போடணும். ஆக்சுவலாக நான் ஒரு தனி வீடியோவாகவே போட்டிருக்கேன். அதெல்லாம் எதுவுமே என்கிட்ட கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இப்போ நான் இதை செய்து சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், விடவே மாட்டீங்க. இப்போது இதை வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணும்பொழுது அந்த மசாலா எல்லாம் அந்த கறியில் போயிட்டு நல்லா அதை வந்து அப்சர்வ் ஆகிடும். நம்ம ஒரு 2-3 ஹவர்ஸ் இதை வந்து மேரினேட் பண்ணி அப்படியே வைக்க போகிறோம். இப்போது இது வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு அந்த மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் 65 மசாலாவும் இது கூட சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 2-3 ஹவர்ஸ் கழித்து எடுத்து செய்வோம். தந்தூரி கூட நம்ம வந்து மயனேஸ் அப்படி இல்லைனா இந்த சட்னி, க்ரீன் சட்னி வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 1/4 கட்டு அளவு மல்லி, புதினா 2த்தையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு, இதில் மண் அதெல்லாம் இருக்கும், அதுக்காக தான் நம்ம தண்ணியில் போட்டு வைக்கிறது. ஸோ தண்ணியில் போடும்பொழுது மண்ணெல்லாம் கீழே இறங்கி வந்துடும். நம்ம அதெல்லாம் புழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. அடுத்து வந்து காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய். இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்து கெட்டி தயிர் இருக்கு இல்லையா, அந்த தயிரை வந்து இது கூட சேர்த்துட்டு மிக்சியில் நம்ம அரைக்க வேண்டாம். கையால் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நம்ம சுற்றி விட்டோம்னா அது நல்லா மிக்ஸ் ஆகிடும். நம்ம மிக்சியில் போய்ட்டு அரைச்சோம்னா அது வந்து தண்ணியாக போயிடும். இந்த மாதிரி நம்ம கையால் கிளறி விடும் பொழுது தான் அது வந்து திக்காகவே இருக்கும். நமக்கு வந்து அந்த தந்தூரியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளோட க்ரீன் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. மயனஸ் இருந்தால் அதுவும் கூட வச்சுக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து வடை கம்பி தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கம்பி இருந்தால் எடுத்துக்கோங்க, ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த கம்பியில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒன்று ஒன்றா எடுத்து அதுக்குள்ளார அப்படியே குத்தி எடுக்க போகிறோம். இப்போ நல்லா அதை கோர்த்து விடணும். 1 பை 1 நம்ம வந்து அதை வந்து உள்ள குத்தி குத்தி நீட்டாக அதை வந்து நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், ஒன்றுத்துக்கு ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருந்தால் ஓகே தான். நம்ம ஏன்னா அப்படியே டேரெக்டாக ஃப்ளேமில் தான் காட்ட போகிறோம். ஸோ அது வந்து வெந்துடும். கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்துட்டு அந்த ஃப்ளேமில் வச்சு காட்டணும். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேப்போடு தான் இதை வந்து நான் நல்லா இது பண்ணி விடுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம வந்து இதில் வந்து குத்தி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இதை வந்துட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நம்ம படுற மாதிரி நம்ம வந்து ஃப்ளேமை காட்டி இதை வந்து நல்லா இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக அதை வந்து வேக வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நான் இந்த மாதிரி வேக வச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் எடுத்து நம்ம வந்து லைட்டாக அது மேலே வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு அகைன் ஃப்ளேமில் காட்ட வேண்டியதான். காட்டும் பொழுது உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே நல்லா இதுவாகிடும். 1 ட்ராப் 2 ட்ராப் ஆயில் போதும், ஜாஸ்தி வேண்டாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. நான் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நான் வந்து எடுத்தேன். இப்போ எல்லாத்தையுமே பிளேட்டில் எடுத்துட்டேன். இது கூட ஆனியன், அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச க்ரீன் சட்னி, இது கூட சூப்பராக இருக்கும். சுட சுட நம்மளோட சிக்கன் தந்தூரி வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க.